வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களை பதவியிலிருந்து அகற்றுவதற்கு மாணவர் அமைப்பினர் நடத்திய போராட்டங்களில் முன்னணியில் இருந்த ஷெரீப் உஸ்மான் ஹாதி கடந்த டிசம்பர் 12 அன்று அடையாளம் தெரியாத நபர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டார். தலையில் காயமடைந்த ஹாடிக்கு வங்கதேசத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் சிங்கப்பூர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு உயிர்காக்கும் கருவிகளுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் டிசம்பர் 18 அன்று அவர் மரணமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் வன்முறை வெடித்திருக்கிறது. கடந்த வாரத்தில் வடகிழக்கு பகுதியில் இருக்கும் நமது 7 மாநிலங்களை வங்கதேசத்துடன் இணைத்து இந்திய வரைபடத்தையே திரித்து ஹாடி வெளியிட்ட பதிவு ஒன்று வைரலானது. அதைத் தொடர்ந்துதான் மசூதியிலிருந்து வெளிவந்த ஹாதி அடையாளம் தெரியாத நபர்களால் சுடப்பட்டு இறந்திருக்கிறார். இந்திய வரைபடத்தையே மாற்றி அமைத்த ஷெரீப் உஸ்மான் ஹாதியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கும் அந்நாட்டு அரசின் இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக வங்கதேச தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கும் என்று தெரிவித்திருப்பதும் முக்கியமாக கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது.